ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பங்குனி உத்திரம் அந்த டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டங்கள் நம்ம படுறது. ஸோ அது நம்ம எப்படி கொஞ்சனா நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். பங்குனி உத்திரம் ஏப்ரல் 6, அதாவது நாளைக்கு தான் திங்கக்கிழமை. ஸோ நாளைக்கு 10 மணிக்கு மேலே நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை சாதம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற வேலைகள் நம்ம பால் இல்லை ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்க விரதம் இருப்பாங்க. இது நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி நம்ம செய்யலாம். பட் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க இதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா எந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான தினம் அது. அந்த அன்னைக்கு அவங்க எல்லாமே அவங்களுடைய வேண்டுதல், அதாவது தோஷம் இருக்கிறவங்க, இந்த கல்யாணம் தடங்கள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நல்லா வேண்டிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவங்கள் பஸ்பம் ஆகிற நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அன்னைக்கு. ஸோ அந்த அன்னைக்கு ரொம்பவே விசேஷமான நாள் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக நம்ம வேண்டிக்கலாம். எல்லாமே இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம எல்லாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நிறைய திங்ஸ்லாம் வாங்கி வச்சு நம்மளால் பூஜை பண்ண முடியாது. அதனால் நம்ம சிம்பிளாக நம்ம பூஜை பண்ணலாம். நீங்கள் ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு அதில் எண்ணெய் விட்டு நம்ம ஏற்றலாம். ஏற்றிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம். இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கல் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் பால் பாயாசம், அப்புறம் பருப்பு பாயாசம், என்ன முடியறதோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வெளியில் போக முடியாது. ஆனால் கோவிலுக்கு போய் இந்த மாங்கல்யம் இருக்கு இல்லையா, ஷரடு வச்சு அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு அது பெண்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ வெள்ளிக்கிழமையில் நீங்கள் போய் கொடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நிலமை சரியானதும் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. இந்த அன்னைக்கு என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம புராணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இது கல்யாணம் ஆன தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பார்வதி பரமேஸ்வரர், அதுக்கப்புறம் சீதா தேவி, ராமர், இந்திராணி, தேவேந்திரர் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய பேருக்கு கல்யாண தினம் இந்த பங்குனி உத்திரம் இந்த தினத்துக்கு அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்குனி உத்திரம்ன்றது பங்குனி தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பூஜைகள் எல்லாமே பண்ணுவாங்க. அது இந்த மாதத்தினுடைய விசேஷம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம். ஸோ இந்த உத்திர நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் சிறப்பு அப்படின்றதுனால பங்குனி உத்திரம் அப்படின்னு அந்த தினம் நமக்கு வருது. உத்திர விரதம்னு கூட இதை சொல்லுவாங்க. அது திருமண விரதம், கல்யாண விரதம் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்கலாம். எல்லாம் அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதாவது அவங்களுக்கு தடங்கள் இல்லை தோஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் போயிடணும் அப்படின்னு நல்லா நீங்கள் வேண்டிக்கலாம். விரதம் இருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஒவ்வொரு பூஜா வீடியோஸில் நான் இதை தான் நான் சொல்லின்னு இருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கிச்சன்
மேடை, அந்த அடுப்பு தட்டு எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கோலம் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். பூஜை அறைலாம் வந்து நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு நீங்கள் வந்து வச்சு அதில் வந்து விளக்கு வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுங்க. உங்களுக்கு ஏதாவது கோலம் போட தெரிஞ்சவங்க கண்டிப்பாக போடுங்க. ஒன்றும் இல்லை, ஸ்டார் எல்லாருக்குமே போட தெரியும். அந்த ஸ்டார் போட்டு சரவண பவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். எழுதிட்டு நீங்கள் வந்து விளக்கு வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். முருகர் படம் இருந்தால் கண்டிப்பாக வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம். அப்படி முருகர் படம் முருகர் வந்து வள்ளி தேவானை அந்த படம் இருந்தாலும் சரி, முருகர் தனியான ஒரு படம் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபடுங்க. அதுக்கப்புறம் இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரதி மன்மதன் சிவபெருமான் விரதத்தை கலைச்சதுனால நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்படுவார். அந்த ரதி வேண்டுதல்னால மீண்டும் மன்மதனுக்கு உயிர் பெற்று அவங்க ஒன்று சேர்றாங்களே அந்த தினமும் இந்த தினம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தினங்கள் இந்த தினம் வந்து நிறைய விசேஷம் வாய்ந்த தினம் இது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது நான் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நான் செஞ்ச மெனு இது. இந்த அளவுக்கு நம்மளால் இப்போ செய்ய முடியாது அப்படின்னாலும் சிம்பிளாக நீங்கள் வந்து செய்யலாம். மோர் குழம்பு முடிஞ்சால் மோர் குழம்பு நீங்கள் வச்சு இந்த மாதிரி வடை பண்ணி நீங்கள் அதில் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சிம்பிளாக என்ன முடியுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. வெல்லம் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சமாக சாதம் வேக வச்சுட்டு அப்புறம் சக்கரை பொங்கல் மாதிரி நீங்கள் செய்யலாம். அது செஞ்சிங்கனாலே உங்களுக்கு அது நெய்வேத்தியத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கல்யாண விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா எல்லாருக்குமே இந்த ஸ்ரீராமர் சீதாக்கு, லக்ஷ்மணன் ஊர்மிளைக்கு, பரதன் மாண்டவி, அப்புறம் சத்ருகுணன் ஸ்ருதி கீர்த்தி, ஸோ இவங்க எல்லாருக்குமே அந்த தினம்தான் வந்து கல்யாணம் ஆன தினம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புராணம் சொல்லுறது. அதுக்கப்புறம் ஆண்டாள் நாச்சியார் வந்து ரங்கமன்னாரை வந்து கரம் பிடித்த தினம் அப்படின்னு சொல்லி சொன்ன தினம் இந்த தினம்தான். கடம் பிடித்த தினம் இந்த தினம்தான். அதுக்கப்புறம் இறைவன் தர்மசாஸ்தா அவதரித்த தினம் இந்த தினம்தான். அதனால் எவ்வளோ விசேஷம் பாருங்கள் இந்த தினம் வந்து. அதுக்கப்புறம் 27 நட்சத்திர கன்னியருக்கும் வந்து சந்திரனுக்கும் திருமணம் நடைபெற்ற தினம் வந்து இந்த தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காரைக்கால் அம்மையாரின் முக்தி தினமும் இந்த தினம்தான். அதனால் ரொம்பவே விசேஷம் வாய்ந்த தினமாக இது இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த தினம் வந்து நமக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தினமாக இருக்கிறதுனால நம்மளுடைய வேண்டுதலை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வச்சா அது வந்து நிறைவேறும். இன்னொரு ரொம்பவே விசேஷ தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வந்து வதம் செஞ்சு தேவயானை வந்து முருகர் வந்து திருமணம் செய்த தினம் வந்து இந்த தினம்தான். தேவேந்திரன் அவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னும் போது அவருடைய பெண்ணையும் வந்து கொடுப்பாரு. ஸோ இந்த தினம் அந்த அளவுக்கு வந்து முக்கியமான டே இது. அதனால் நாளைக்கு திங்கட்கிழமை 10 மணிக்கு மேலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பூஜையும் நீங்கள் அது பண்ணலாம். நீங்கள் எல்லாமே செஞ்சு வச்சு நெய்வேத்தியமும் அதுக்குள்ளே செஞ்சு வச்சு நீங்கள் பூஜையும் பண்ணலாம். பூஜை பண்ணும்போது ஸ்லோகங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அஷ்டோத்திரம் 108 பண்ணலாம். அந்த அஷ்டோத்திரத்துலேயே போற்றின்னு வரும், அது அந்த 108 நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ உங்களால் என்ன சொல்ல முடியுதோ அதை கண்டிப்பாக வந்து பாராயணம் பண்ணுங்கள். முருகர் ஸ்தோத்திரங்கள் நிறையா இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கந்தசஷ்டி கவசமே நீங்கள் வந்து சொன்னால் கூட ரொம்பவே நல்லது. ஸோ அதை கூட நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம். இந்த அன்னைக்கு அதெல்லாம் செய்ய நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எல்லாமே வந்து இப்போ நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பாடுபட்டுருக்கோம். ஸோ அதை வந்து நல்லாவே நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு குட் வைப்ரேஷன் வர்றதுக்கு நம்ம எப்படிலாம் முயற்சி செய்யணுமோ அதை மாதிரி நம்ம வந்து செய்யலாம். சயின்டிஃபிக் பிரகாரம்
எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட ஒரு விஷயங்கள் இப்படி இப்படி பண்ணால் இப்படி இப்படி நல்லது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது கிரகங்கள் ஒன்று சேர்ற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணால் இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு தெரியலனாலும் நிறைய இது கண்டுபிடிச்சி புக்ஸ் எல்லாம் கூட நமக்கு எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக தான் இது இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிண்டு அந்த பாசிட்டிவ் வே எதுவோ அதை நோக்கி நம்ம வந்து நம்மளுடைய விஷயத்தை நம்ம வந்து வைப்போம். கண்டிப்பாக வந்து இந்த தினம் வந்து எல்லாருமே வந்து விரதம் இருந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் வந்து முடியாதவங்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, அப்புறம் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்து விரதம் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கலாம். இருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாராயணம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அத்தனை விசேஷம். அதனால் இது கண்டிப்பாக வந்து மறக்காமல் பண்ணுங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். இது கோவிலெலாம் திறந்துருந்ததுன்னா நான் ரொம்பவே விசேஷமாக நடந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு முடியாததுனால நம்ம வீட்டில் இருந்து இந்த மாதிரி பூஜைகள் நம்ம வந்து பண்ணலாம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸு கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிவ்யூஸை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.